வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுதந்திர தின விழாவிற்கான பாதுகாப்பு மற்றும் ஏற்பாட்டு பணிக்காக டெல்லி செங்கோட்டைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இன்று முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் மீதான 500% வரியை 100%ஆக அமெரிக்கா குறைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒடிஷா மேற்கு வங்கம் இடையே வங்கக்கடலில் வடக்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் விஜய் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹240 குறைந்து ஒரு சவரன் ₹1,05,440 ஒரு கிராம் ₹13,180 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹5 அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி ₹240 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு 20% பாதுகாப்பு கட்டணம் விதிக்கப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை வாபஸ் பெற்றுள்ளார். நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனி மாதத்தின் கடைசி நாளான 16ஆம் தேதியன்று தமிழகத்தில் பத்திரப்பதிவிற்கு கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2031ஆம் ஆண்டிற்குள் 20,000 பொது எலக்ட்ரிக் வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் தற்போது நடைமுறையில் இருக்கும் விரல் ரேகை பதிவிற்கு பதிலாக முக அங்கீகாரம் மூலம் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் புதிய தொழில்நுட்ப முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்கப்படும் என்ற அரசாணையை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் பணியிட மாறுதலுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஜூலை 24ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு முடிவுகள் இந்த வாரம் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சங்கரன் கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்திற்கு 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி கல்வி இணை இயக்கங்களில் பணிபுரியும் ஆசிரியரல்லா பணியாளர்களுக்கான பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் இடைத்தேர்தலில் முதன்முறையாக போட்டியிடும் ஜன சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தனது ₹198 கோடி சொத்து விவரத்தை வெளியிட்டுள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் 30 நிமிடங்களில் ஏழுமலையான் சுவாமியை தரிசிக்க இலவச திருப்பதி பாலாஜி தரிசன திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹6.75 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வேயின் 1068 ஹெக்டேர் நிலம் ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் கால்நடை பராமரிப்பு துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் 12 மணல் குவாரிகளை மீண்டும் திறக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மணல் தட்டுப்பாடு மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து சுகாதார சேவைகளும் ஒரே இடத்தில் பெற உதவும் வகையில் நலம் டிஎன் என்ற புதிய இணையதளம் மற்றும் நலம் ஏஐ வாட்ஸ்அப் செயலியை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் மேம்பட்ட நிலையை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் MRP மூலம் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கொல்லம் இடையே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 73,000 குடும்பங்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கும் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். டெல்லியில் தமிழ்நாடு கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் அவர்களை சந்தித்தார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் மக்கள் சேவை தளம் என்ற செயலியை தொடங்கி வைத்தார். வருகின்ற ஜூலை 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நடைபாதை வசதி கொண்ட நகரங்களில் சென்னைக்கு 4ஆம் இடம் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
எகிப்தில் 18 பழங்கால கல்லறைகளில் 24 தங்க நாக்குகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 14 அம்ச ஒப்பந்தத்தை அமெரிக்கா சிதைத்துவிட்டது என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் திறந்து வைத்தார். பெரம்பூரில் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக தவேகா பேச்சாளர் லயோலா மணி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பொதுமக்கள் தங்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் போலீசில் புகார் அளிக்க நிழல் என்ற QR கோடு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான டால்பின் நோஸ் பகுதிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்களில் இன்று முதல் 18ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் முதல்வர், அமைச்சர்களை பதவி நீக்காமல் சஸ்பெண்ட் செய்யலாம் என்று ஒன்றிய அரசிற்கு நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தரையை அடைவதற்கு முன்பே 25% ஆவியாவதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா நியூசிலாந்திற்கு இடையிலான வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற போதையில்லா தமிழகம் மாநாட்டில் பேசிய அண்ணாமலை அவர்கள் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் தமிழகத்தின் எதிர்காலம் குறித்து அதிரடியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பயணிகளின் டிக்கெட் முன்பதிவு அனுபவத்தை எளிதாக்க இந்திய ரயில்வேயின் IRCTC தனது இணையதளம் மற்றும் செயலியை மேம்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சை ஒரத்தநாடு வேளாண்மை விரிவாக்க அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 6,14,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சித்தா ஆயுர்வேதா ஓமியோபதி சேர்க்கைக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகளை தயாரிக்க அதானி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் 2026ஆம் ஆண்டின் போட்டியில் உலக அளவில் கூட்டாக முதலிடத்தை பிடித்தது இந்தியா. அனில் அம்பானி அவர்களின் குழுமத்திற்கு எதிரான பண மோசடி விசாரணையின் ஒரு பகுதியாக 1021 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்குவதற்கான அதிரடி உத்தரவை அமலாக்கத்துறை பிறப்பித்தது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.